தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதிக்கும் செயலை ஆளுநர் முன்னெடுத்துள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழகம் எந்த வகையில் எல்லாம் நாட்டில் முதலிடம் வகிக்கிறது என மு.க.ஸ்டாலின் பட்டியலிட்டார். பேரவை தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதும், அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டுப்பெண் உழைக்கிறது தான் காலங்காலமா பின்பற்றக்கூடிய மரபு. இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார், தவிர்க்கிறார். தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலைங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறேன்னா சாதாரணமானவர் இருக்கலாம். ஆனால் இந்த சட்டமன்றம் 100 ஆண்டு வரலாறு கொண்ட சட்டமன்றம். கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தின் மாண்பையும் மதிக்காமல், மக்களது எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல் தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்த துணிந்ததன் மூலமா தான் வகிக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் இழுக்கு ஏற்படுகிற காரியத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்கிறது இந்த மன்றம் இதுவரை காணாதது, இனியும் காணக்கூடாது.